அக்காவிடத்திலே நான் கற்றுக்கொண்ட, குறிப்பாக அக்காவுடைய வாழ்க்கையிலிருந்து நான் படித்து கொண்ட சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். அவர்கள் பெயருக்கு ஏற்றார் போல எல்லாருமே கிறிஸ்டி அக்கான்னு சொல்லி அன்பாய் சொல்லுவோம். அக்காவுடைய முதல் கேரக்டர் வெரி கேரிங், ரொம்ப கேர் எடுப்பாங்க. உடம்பு சரியில்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா கண்டிப்பாக அவர்கள் ஃபோன் பண்ணி அவங்க விசாரிக்காம இருக்க மாட்டாங்க. அந்த உடனே ஒவ்வொரு முறை பார்த்த உடனே அம்மா எப்படி இருக்காங்க, மனைவி எப்படி இருக்காங்க, பிள்ளைங்க எப்படி இருக்காங்க, எல்லாரையும் விசாரிப்பாங்க. பொதுவா அக்கா ஊழியத்தில் இருந்தாலும் அவங்க சொல்ற ஒரு காரியம், பினான்சியலா நீ என்ன பண்றீங்க பிரதர் என்று ரொம்ப கேர் எடுப்பாங்க. அக்காவை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். எல்லாரும் சொன்னாங்க, அவங்க பின்னணி ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் சொன்னாங்க. ஆனால் ஒரு நாள் கூட அக்கா அவங்க வாழ்க்கையில் நம்ம பெருமையை பார்த்ததே கிடையாது. வெரி ஹம்பிள் சர்வன்ட் ஆஃப் காட், ஒரு தாழ்மையுள்ள ஒரு சகோதரி. ஒரு நாள் கூட அவங்க ஏழை பணக்கார வித்தியாசத்தை பார்த்து யார்ட்டையுமே பழகினதில்லை. ரொம்ப தாழ்மையுள்ள சகோதரி, கேரிங். இரண்டாவது ஹம்பிள். மூன்றாவது, பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே அவங்க என்ன பிரசங்கம் பண்ணாலும் சரி, அவர்களுடைய பிரசங்கத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க அவ்வளவு பலவீனத்தோடு அவர்கள் இருந்தாலும் பலவீனத்தை காட்ட மாட்டாங்க. ஆனா அவர்கள், நான் அடிக்கடி சொல்வேன், ஒரு பெரிய ரிஃபர்மேஷன் உண்டு பண்றீங்கக்கா, யுவர் ரிஃபார்மர், ஒரு புரட்சியாளர் போல பேசுறீங்க. ஏன்னா அவ்வளவு ஒரு அனல் பறக்கும். ஒரு நாள் கூட அவங்க அந்த டயர்ட்னஸ் அவங்க பிரசங்கத்துல காமிச்சதே கிடையாது. அக்காவுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அது ஒரு ரிஃபர்மேஷனை போல இருக்கும், அது ஒரு புரட்சியை ஏற்படுத்துவது போல இருக்கும். நேற்று தினத்துல தான் நான் கூடங்குளத்தில் கன்வென்ஷன் முடிச்சுட்டு நான் இன்னைக்கு காலையில் கிளம்பி வந்தேன். நேற்று இரவு அந்த சர்ச்சுக்கு வந்த இன்னொரு சபை விசுவாசிகள் சொன்னாங்க, அந்த அக்கா தான் எனக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. மூளை முடுக்கெல்லாம் அவர்களுடைய ஊழியம் சென்றடைந்து இருக்கிறது. உண்மையிலேயே அவர்கள் ஒரு புரட்சியாளர் மாத்திரமல்ல. அடுத்தது கிறிஸ்டினா அக்காவுடைய அடுத்த ஒரு கேரக்டர், அக்காவுடைய இன்வால்வ்மெண்ட். எந்த விஷயத்தை எடுத்தாலும் சரி, முழு இன்வால்வ்மெண்ட் நீங்க பார்க்கலாம். ரொம்ப அழகா சிஸ்டமேட்டிக்கா. அண்ணன் சொன்னாங்கல்ல காலையில பேசும்போது, எல்லாமே அக்கா தான் பார்த்துக்குவாங்க. ஒரு ஃபைல் ரெடி பண்றதுல இருந்து எல்லாமே, அதுல ஒரு குறைபாடு இருக்காது. எல்லாவற்றிலும் ஃபுல் இன்வால்வ்மெண்டோட கூட செய்வாங்க. வெரி கேரிங், ஹம்பிள் நேச்சர், ஒரு ரிஃபார்மர். மாத்திரமல்ல, அவங்களுக்குள்ள இருந்த இன்வால்வ்மெண்ட், அவ்வளவு ஒரு இன்வால்வ்மெண்ட் அக்காக்குள்ள இருந்துச்சு. அது மாத்திரமல்ல, அக்காக்குள்ள இருந்த சின்சியாரிட்டி. அவங்க ரொம்ப சின்சியரா இருப்பாங்க. மெசேஜ் கொடுத்தாங்கன்னா, நான் ஒரு மெசேஜை கொடுத்துட்டு கீழே இறங்குனா அக்கா பின்னால உட்கார்ந்துருப்பாங்க. ஏன்னா லாக்டவுன் டைம்ல அந்த நைட் பிரேயர்ல நாங்க 5 பேர் 6 பேர் இருப்போம். முடிச்சுட்டு வந்த உடனே அக்கா முங்கதான் முதல்ல பார்ப்பேன். பார்த்த உடனே அக்கா அப்படி கையை காட்டுவாங்க. அக்கா அப்படி கையை காமிச்சிட்டாங்கன்னா எனக்கு ஒரு சந்தோஷம், ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. எப்போ பிரசங்கம் பண்ணிட்டு வந்தாலும் அக்கா அப்படி கை காட்டுவாங்க. சில நேரம் ஸ்ட்ரிக்ட் லாக்டவுன்ல நாங்க வீட்டில் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும், இல்ல இங்க மற்ற மீட்டிங்கா இருக்கட்டும், அக்கா ஒருவேளை கேட்கலன்னா அதை கேட்டதுக்கு அப்புறமா ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல அவங்களுடைய அந்த சின்சியாரிட்டியை நம்ம பார்க்கணும். அது மாதிரி பிரசங்கம் ப்ரிப்பேர் பண்ணும்போதும் சரி, அவ்வளவு சின்சியரா இருப்பாங்க அக்கா ப்ரிப்பரேஷன்ல. ஏதோ தெரியும் தானே 10 பிரசங்கம் பண்ணிட்டோம்ல அப்படின்னு இருக்க மாட்டாங்க. அவங்களுடைய சின்சியாரிட்டி, ஏன்னா பிரசங்கத்திலேயே தெரிஞ்சிடும் எவ்வளவு சின்சியரா அவங்க இருக்கிறாங்கன்றத. சோ அக்காவுடைய கேரிங், அக்காவுடைய தாழ்மை, ஹம்பிள்னஸ், அக்காவுடைய அந்த ஒரு ரிஃபார்மரை போல இருப்பாங்க. அடுத்தது அவங்களுடைய இன்வால்வ்மெண்ட், அவங்களுடைய சின்சியாரிட்டி. அடுத்தது டாலரன்ஸ். அக்காவுடைய சகிப்புத்தன்மை இருக்கு பாருங்களேன். அவங்க பலவீனம் கிட்ட இருக்கவங்களுக்கு, பக்கத்துல இருக்கவங்களுக்கு தெரியும். ஆனா அவங்க கிட்ட வந்து பேசுறவங்க யாருமே அதை கண்டுபிடிக்க மாட்டாங்க, சகித்துக் கொள்வார்கள். ரொம்ப கால் வலிக்குது பிரதர் அப்படின்னு பின்னால போய் உட்கார்ந்து இருப்பாங்க. ஆனால் அதுல வந்து அத முகத்துல காட்ட மாட்டாங்க. எனக்கு உண்மையில சொல்றேன், நான் அடிக்கடி
பலவீனப்பட்டு டயர்டா டிராவல் பண்ணிலாம் வந்தா அக்காவை பார்த்தா சே நமக்கு என்ன பலவீனம்னு தோணும். ஏன்னா அதை அவ்வளவு தூரம் அவங்க தாங்கி அவ்வளவு தூரம் அதை சகித்து கொண்டு வெளியே அவங்க அதை காண்பிக்க மாட்டாங்க பாருங்களேன். அவங்களுடைய டாலரன்ஸ். கிறிஸ்டி அக்காவுடைய கடைசி லெட்டர் ஒய் என்னை ரொம்ப யோசிக்க வச்சது. நிறைய ஃபேமிலியில நான் பார்த்திருக்கிறேன், ரொம்ப அண்ணன் மேல கேரிங், எல்லார் மேலையும் கேரிங் இருந்தாலும் எப்ப பேசினாலும் அக்கா நாங்கெல்லாம் சும்மா ஒரு நாள் பேசிட்டு இருக்கும் போது வயசாகுதுல அப்படின்னு சொன்னா அந்த அக்கால என்ன வயசாச்சு பிரதர், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க பிரதர், அவ்வளவு குரலை உயர்த்தி அப்படி பேசுவாங்க. ஏன்னா அவங்க எப்பவுமே யூத்ஃபுல் இன் ஹர் மைண்ட். அக்கா ஒரு நாள் எனக்கு வயசாச்சுன்னு சொல்ல மாட்டாங்க தெரியுமா, யூத்ஃபுல் இன் ஹர் மைண்ட். அக்காவுடைய அந்த கிறிஸ்டி என்ற அந்த அக்காவை, கேரிங் உள்ள அக்காவை, ஒரு ஹம்பிள்னஸ் உள்ள ஒரு அக்காவை, ஒரு ரிஃபார்மரை போல பேசக்கூடிய ஒரு அக்காவை, இன்வால்வ்மெண்டோட எல்லா வேலையும் செய்யற ஒரு அக்காவை, சின்சியரா எல்லாவற்றிலும் நின்று சாதித்த ஒரு அக்காவை, டாலரன்ஸோட தன் வாழ்க்கையில் இத்தனை ஆண்டுகளும் அதை வெளியே காண்பிக்காத அந்த சகிப்புத்தன்மையோடு ஓடின அக்காவை, ஒரு நாள் கூட எனக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்லாம அந்த யூத்ஃபுல் மைண்டோட ஓடினாங்க பாருங்களேன். அந்த அக்காவை நாம் இழந்திருக்கிறோம். உன்னத பாட்டு 6:2 சொல்லுகிறது, அவர் தோட்டத்திலே மேயவும் லீலி புஷ்பத்தை கொய்யவும் தமது தோட்டத்திற்கும் கந்தவர்க்க பாத்திகளிடத்திற்கும் போனார். இந்த லீலி புஷ்பத்தை அவர் பறித்து கொண்டார். அவர் எனக்கு வேண்டும் என்று அவர் பறித்து கொண்டார். பெரிய இழப்பு, ஆனால் பரலோகத்திற்கு பெரிய ஆசீர்வாதம். தேவ பிரசன்னத்துக்குள் வாழ்கிறார்கள், தேவனோடு வாழ்கிறார்கள். வலி இல்லாத, கஷ்டம் இல்லாத, கண்ணீர் இல்லாத, வேதனை இல்லாத ஒரு சிறந்த இடத்தில் வாழ்கிறார்கள். ஒரு நாள் அவர்களை சந்திப்போம் என்ற நிச்சயத்தோடு கூட நாம் அண்ணனுக்காக, பிள்ளைகளுக்காக, அவர்கள் சந்ததிக்காக நாம் ஜெபிப்போம். கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, ஏன் என்று கேட்க எங்களுக்கு உரிமை இல்லை. அவர் பறித்து கொண்டு போகிறார், அவரை மறிப்பவன் யார், நீர் என்ன செய்கிறீர் என்று அவரை கேட்பவன் யார் என்று யோபு 9:12 வாசிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களை நீர் அழைத்துக் கொண்டீர். நாங்கள் ஒரு நாள் சந்திப்போம், அவர்கள் திரும்ப வர முடியாது, நாங்க தான் அங்க போவோம்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். மத்தியாக ஒரு நாள் சந்திப்போம். அந்த நிச்சயத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். எல்லாருக்கும் தாரும், எல்லாருக்கும் ஆறுதலை தாரும். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் எல்லாரையும் நிரப்பட்டும், இருதயத்தை நிரப்பட்டும், சிந்தையை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காக்கட்டும். குறிப்பாய் அண்ணனுக்காக, பிள்ளைகளுக்காக, மனுமக்களுக்காக, அவர்கள் சந்ததிக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும். இந்த குடும்பம் இனி செய்ய போகிற ஊழியத்திலே ஒரு மகிமையை பார்க்கட்டும். உம்முடைய கரத்திலே இந்த குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். மீதியா இருக்கிற நேரத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.